வணக்கம். நான் சுரேஷ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்க வேணும் என்றால் கிருஷ்ணா தம்பியை பற்றி தான். 5-6 நாள் வீடியோ போடவில்லை. பாஸ்கோ இதுவால் நேரம் இல்லை, வேலையும். இன்றைக்கு கிருஷ்ணா தம்பியை பற்றி தான் பார்ப்போம் என்று வந்தது. அது என்னிடம் இன்னும் ஒரு எங்களோட பாப்பாண்டவர் மரித்து விட்டார். அது ஒரு நேற்று உயிர்த்த ஞாயிறு இன்று காலை பாப்பாண்டர் மரித்து விட்டார். அது மேலே ஒரு கிறிஸ்தவர் எல்லோரும் ஒரு சுகமானது தான். அடுத்தது பார்க்கும் எங்கள் கிருஷ்ணா தம்பி மீண்டும் வெளியே வரணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு, என்னென்றால் நாங்கள் இன்றைக்கும் ஒரு சில இடத்த போயிருந்தோம். போகும்போது ஒருவர் கதைத்திருந்தார். நாங்கள் கிருஷ்ணாவுக்கு உதவி செய்திருந்தோம், உதவி செய்த வெளியே தான் எடுத்துட்டு அது நாங்கள் உண்மையிலே கதைச்சி வாதாடி இருந்த நாங்கள்லாம் இருந்தாலும் நான் அவருக்கு சொன்ன மாற்ற கடைசியில் நீங்கள் புருவை காட்டுங்க, நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு அதுக்குரிய பதில் தர்றோம், உண்மை பொய்யண்டு. அவர் அதோட கொஞ்சம் மிதண்டுட்டார். ஆனால் அது உண்மை அது பொய்யென்று தான் நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் பொரு இல்லாமல் கலை வடிவத்தை கைப்பற்ற இன்னும் ஒரு தான் அதே ஊரண்டு அவரும் கொஞ்சம் பாதாட்டமாக காய்ச்சிருந்தார். நம்ம கடையில் வேலை செய்கிறபடிய கையில் மற்றது அவர்களுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்து கொண்டிருந்து எங்களோட சத்திகள் எல்லாம் வீணாக போய் கொண்டிருக்கும். அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கணுமென்று இல்லை. கிருஷ்ணா தம்பி வரும்போதும் அவர்களுக்குரிய பதில் கிடைக்கும் என்று நம்புகிறோம். உண்மையிலே அதை நம்முடைய இது அவர் எல்லோருக்கும் ஒவ்வொருவர் கேட்கும்போது நாங்கள் அவர்களுக்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தால் அவர்களுடைய எங்களோட நேரம் போய் கொண்டிருக்கும். அதுவும் பார்க்க நாங்கள் எங்களோட வழியில் நாங்கள் மீண்டும் பயணித்து கொண்டிருப்போம். கிருஷ்ணா தம்பி வர வேணும் என்றதோடு நாங்கள் இறைவனை வேண்டிக் கொண்டு, என்னென்றால் என்ன ஒரு கவலை, இப்போ இன்னும் ஒரு மாதம் கூட கவலை. கிருஷ்ணா தம்பி உள்ளே இருக்கிறதால இன்னும் எத்தனையோ கஷ்டப்பட்ட உறவு மாதாந்த உதவிகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் அன்றைக்கு கிருஷ்ணா தம்பி சொன்ன மாதிரி தன்னை பற்றி தான் யோசிக்காமலே மக்களை பற்றி தான் யோசித்து கொண்டிருந்தார்கள். அந்த சில புரிஞ்சு கொள்ளாத உணர்வுகள் கதைக்கிறதால நாங்கள் அதை விட இன்னும் ஒரு வீடியோவில் ஒரு பார்த்துருந்தோம். அவருடைய பேர் நாங்கள் சொல்லக்கூடாது, எல்லாரும் சில பேர் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாருண்டா, கிருஷ்ணாவுக்கு சித்தனை வாண்டி அப்படி உதவி சொல்லியிருந்தார். அவர்கிட்ட பேர் சொல்லி நாம் கதைக்கிறதால ஒன்றுமில்லை, அவர்களை பெருசாக்கி கொண்டிருக்கிற அளவுக்கு நாங்கள் இல்லை. அவன் வேற சொல்கிறார், இன்னும் 5 வருஷம் கிருஷ்ணாவை வேணுமெண்டா உள்ளே வச்சுருங்க, ஏன் 10 லோயரை வச்சிருக்கிறீங்க அண்டெல்லாம் கதைச்சிருந்தேன். நான் அவருக்குரிய பதில் கொடுப்போம்னு பார்த்தோம். நமக்கு தேவையில்லை, கிருஷ்ணா தம்பி வருவரென்ற நம்பிக்கை அவருடைய நேர்மை எங்களுக்கு விளங்கும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் வீடியோ பார்க்குற நாங்கள் அப்படி கிருஷ்ணா தம்பியோட இவ்வளோ உறவுகள் இருக்கும். அப்போ ஒரு சில கிருமிகளோட நாங்கள் அதை கதைச்சி எங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற இதுதான். அப்போ அதெல்லாம் இப்போ நான் பேர் சொல்லாமலே சொல்லியிருந்தேன், நான் சொல்கிறேன். அப்போ அப்படி ஒவ்வொரு சில மீடியாக்கள் கதைக்கின்றார்கள். அது ஏனென்று தெரியவில்லை. ஆனால் சில நல்ல விஷயங்களை கதைக்கலாமல் போய் இப்போ என்ன கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்குது. இப்போ அன்றைக்கு ஒரு பொன் பிள்ளை என்ன பேர் என்றால் கண்ணம்மா என்ன மீடியா செய்கிற அந்த பிள்ளையையும் கொண்டு இந்த வன்னி ஊழலைப்பு என்ற ஒரு ஃபேஸ்புக் தளத்தில் கவலைப்படுத்தியிருந்தார்கள். அதுவும் சொல்லியிருந்தது. அப்படி ஒவ்வொரு தரம் நல்லா வளர்ந்து வர பிள்ளைகள் ஆண் குழந்தைகளை கொண்டு இப்படி கேவலப்படுத்த அப்படியான இதுகளுக்கு போய் நீங்கள் குரல் கொடுத்து ஒரு மக்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்தால் நான் உங்களை உண்மையிலே பாராட்டணும். நாங்கள் எங்களுக்கு மக்களுக்கு கஷ்டப்பட்ட மக்களுக்கு கிடக்கிற உதவிகளை நீங்கள் தடுத்து நிறுத்த நிற்கிறீர்கள். நீங்கள் யாருக்காக செயல்படுறீங்கன்னு தான் தெரியலை. உண்மையில் அவர்களும் திருந்தி
இப்படி வர்ற கிருஷ்ணா 2 வார்த்தை புள்ளியாக கதைச்சிருந்தால் அதை டெலிவன் எடுத்து கதைச்சி நீங்கள் அதை திருத்தி அவரை மீண்டும் வளர்த்து விட பார்க்கணும். அதுதான் உங்களுடைய பண்பாடு. ஏனென்றால் அவர் ஒரு போராட்ட காலத்திலே ஒரு சின்ன பொடியன். எங்களோட போராட்ட காலம் அடையும் போதும் அவர் ஒரு கணக்கான வயசில் இருந்தவர். அப்போ அவருக்கு போராட்டம் இதுகள் என்றால் என்னென்றே தெரியாது. அவர் ஒரு படித்தவர் தான். படிச்சுட்டும் விளையாட்டுத்தன்மை இருந்து அப்படி மக்களுக்கு உதவி செய்யணும் என்று முன்னுக்கு செய்யும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவரை ஒரு சின்ன புள்ளியால் போட்டு கொச்சப்படுத்துவீர்கள். ஆனால் உதவி செய்தவர்கள் எல்லாரும் அமைதி அவரை நல்ல மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உதவி செய்யாதவர்கள்லாம் குலைச்சு கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் நமக்கு தெரியலை. உண்மையில் வர கிழமை கிருஷ்ணா தம்பி வருவர் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அவர் மீண்டும் பெறவணும், மக்களுக்கு அவர் உதவி செய்யணும். ஆனால் அதுதான் உண்மை. இறைவனை வேண்டிக் கொண்டு முடித்து கொள்ளுகின்றோம். ஆனால் சிறு பேச்சுகள் இதுகள் புலை இருந்தால் நமக்கு இந்த மன்னிச்சு கொள்ளணும். ஓகே, இத்தனை முடிச்சுக்கணும். ஓகே, பாய்.